கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நம்மை சூழ்ந்து கொள்ளும் தேவன்ங்கிறதுல இன்னைக்கு 7வது செக்ஷனை தியானிக்க இருக்கிறோம். ஜெபத்தோட திசைகளை கடந்துள்ளோம். தோத்திரம் இயேசுநாதா, தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் தோத்திரம் இயேசுநாதா, தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்து நாதரவேல், தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்து நாதரவேல். இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால், இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால், தந்தனின் கிருபைக்காய் உமக்கென்றும் தோத்திரம் தோத்திரமே, தந்தனின் கிருபைக்காய் உமக்கென்றும் தோத்திரம் தோத்திரமே. நின்னுதிரமாதினால் திறந்த நின் ஜீவ புது பலியாம், நின்னுதிரமாதினால் திறந்த நின் ஜீவ புது பலியாம், நின்னடியார்க்கு பிதாவின் சன்னதி சேரவுமே சன்னதம், நின்னடியார்க்கு பிதாவின் சன்னதி சேரவுமே சன்னதம். இத்தனை மகத்துவமல்ல பதவியை புலு காலம் எங்களுக்கு, இத்தனை மகத்துவமல்ல பதவியை புலு காலம் எங்களுக்கு. எத்தனை தயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியம், எத்தனை தயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியம். வானர் தூத சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும், வானர் தூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும், ஓய்வின்றி பாடி துதிக்க பெறும் மன்னவனே உமக்கு, ஓய்வின்றி பாடி துதிக்க பெறும் மன்னவனே உமக்கு. நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா, நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா. நீரே ஆன்றி ஈகத்தில் வேறொரு தற்ற மெல்லை பரணி, நீரே ஆன்றி ஈகத்தில் வேறொரு தற்றமில்லை பரணி. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா பிரைஸ்லாட், பாலசுந்தரி பிரைஸ்லாட், நாகரத்னம் அம்மாள் பிரைஸ்லாட். நம்ம ஒரு தொடர் செய்தியை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நம்மை சூழ்ந்து கொள்ளுகிற தேவன். போன தடவை ஒரு கிருபை நம்மை சூழ்ந்து கொண்டிருந்தது, ஒரு செய்தியை நம்ம பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சி இன்னைக்கு அந்த கிருபை பேசுகிற கிருபை. கிருபை என்ன செய்யுமா? பேசுகிற கிருபை. தாவீது ஒரு ஜெபிக்கிறார். அது என்ன ஜெபம்னா உங்களுக்கு நான் காட்டுறேன். சங்கீதம் 143வது அதிகாரம் 6வது வசனம். இந்த 143வது அதிகாரம் 6வது வசனத்துல தாவீது ஒரு ஜெபிக்கிறார். ஆதிகாலையிலே உமது கிருபையை கேட்க பண்ணும். இந்த கிருபை பேசுகிறது. நான் கேட்கணும் ஆண்டவரே, நான் அருமையான ஜெபம் பாருங்க. உமை நம்பி இருக்கிறேன். இந்த நம்பி இருக்கிறவர்களால் மாத்திரம்தான் அந்த கிருபையுடைய சத்தத்தை கேட்க முடியும், அதன்படி நடக்க முடியும். மற்றவர்களால் அது முடியாது. நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். நான் போக வேண்டிய ஒரு பாதை இருக்குது. தாயின் கர்ப்பத்திலிருந்து நம்ம பிறந்த உடனே சத்துருடைய கரத்தில் விழுந்துட்டோம். ஆண்டவருக்கு விரோதமாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தோம். கிருபைன்னா என்னன்னு நமக்கு தெரியாது. ஆனா இப்ப அப்படி கிடையாது. நமக்கு ஆண்டவருக்குள்ள ஒரு தொடர்பு, மிக 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 ஒரு நெருக்கமான தொடர்பு இருக்குது. இந்த நெருக்கமான தொடர்புகளை வாழ்கிற நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கிருபை. அந்த கிருபை என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளை வழி நடத்தி செல்ல வேண்டும். அதற்கு நம்ம என்ன செய்யணும்? அந்த கிருபை நமக்கு கேட்க வேண்டும். நம்முடைய காதுகள்ல கிருபை விழ வேண்டும். சரி, அந்த கிருபை ஆண்டவர் கேட்கும் ஒரு குடும்பத்துக்கு அந்த கிருபையை கொடுக்கிறாரு. பல வகையில் அவர் பேசுறார் கிருபையாக. ஆனா சத்தம் காதல போக மாட்டேங்குது. அது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரூத் 1வது அதிகாரம் பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா,
சாப்பாடு பெத்லகேம்ல இல்ல. ஒரு பஞ்சத்தை ஆண்டவர் அனுமதிக்கிறார். பஞ்சத்தை அனுப்பும்போது இந்த ஒரு கூட்டத்தார் என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நியாயாதிபதிகள் ரூத் 1வது அதிகாரம் 1வது வசனம். நியாயம் விசாரிக்கிற நாளிலே தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. ஆண்டவர் இந்த ஒரு பஞ்சத்தை ஒரு டெஸ்ட் மாதிரி வைப்பாரு. பஞ்சத்துல நீ என்னைய பார்க்க போகிறாயா அப்படின்னு கேட்பாரு. இந்த பஞ்சத்துல ஆண்டவர் எப்படி அவரால் ஆகாரத்தை போஷிக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இஸ்ரேல் மக்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். 40 வருஷம் வனாந்தரத்துல நடந்தாங்களா? எஸ், நடந்தாங்க. நடந்து அவங்க என்னைக்கு கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்கிறாங்களோ அதுவரை அவர்களை போஷித்தார். வாசிப்போமா? இந்த ஒரு கையில வச்சுக்கோங்க ரூத்தை. யோசுவா 5வது அதிகாரம் 10. இஸ்ரேல் புத்திரர் கில்காலிலே பாளையம் இருந்து மாதத்திலே 14ஆம் தேதி தேசிலே எரிகோ பஸ்காவை ஆசித்தார்கள். பஸ்காவின் மறுநாளே அன்றைய தினம் தேசத்திலே தானியமாகிய சுற்றது. அது 14 தானியத்தை புசித்த மண்ணினாலே மண்ணா பெய்யாம விழுந்தது. அவ்வளவு டைமிங் கரெக்டா 40 வருஷத்தை போஷித்தார். இவங்க பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்குள்ள வந்தாச்சு. அந்த தானியத்தை புசிக்கிறாங்க. இது ஸ்டாப் ஆயிடுச்சு. அவ்வளவு ஒரு வல்லமையான தேவன் பஞ்சத்துல இவங்களை போஷிக்க முடியுமா? முடியும். ஆனா இவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன். பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன். பெத்லகேம் அப்பத்தின் வீடு. அது ஒரு சின்ன ஒரு கிராமமா இருந்தாலும் அங்க விளைச்சல் பயங்கரமா இருக்கும். அது ஒரு பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட இடம். ஆனா அங்கிருந்து என்ன செய்தான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன் மனைவி 2 குமார்களோடு மோவாப் தேசத்திலே சஞ்சரித்தான். என்னது அப்படியே சுத்திக்கிட்டே வரும். நமக்கு எப்ப டைம் கிடைக்குதோ நம்ம எங்க போயிடணும்? பெத்லகேம் போயிடணும். ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. இவன்ட்டு அந்த கிருபை பேசுது. என்ன பேசுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்பா நீங்க ஒரு இஸ்ரவேல் மக்கள், ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள், நீங்க எங்க இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்க இருக்கக்கூடாது பாருங்க, மோவாப் தேசத்துக்கு போக கூடாது. சரி, போயிட்டேன், ரைட்டு. ஆனா திரும்ப திரும்ப பேசுறாரு, வந்துரு வந்துரு வந்துரு. அந்த கிருபை பேசுது. ஆனா 2வது வசனம், அங்கே இருந்து விட்டார். பாத்தீங்களா? ஆண்டவர் ஏதோ சொல்ல விரும்புகிறார். அந்த கிருபை பேசுகிறது. எப்படி பேசுதுன்னா, நீ வந்துறப்பா பெத்லகேம் தேவனுடைய ஒரு வீடு, அப்பத்தின் வீடு. அங்க நான் உன்னை போஷிப்பேன். வந்துரு வந்துரு வந்துரு. நான் வரமாட்டேன். அங்கே செட்டில் ஆயிட்டார். சரி, ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார்னா, அந்த கிருபை மறுபடியும் என்ன சொல்லுதுன்னா, இங்க பாரு, உனக்கு எல்லாம் இருக்கு. நீ இருக்க, 2 பசங்க இருக்காங்க, உன் மனைவி இருக்க. நீ என்ன செய்ய? இப்ப வந்துரு சொல்லும் போது வர மறுத்தோம்னா அந்த கிருபையை கொஞ்சம் கட் பண்றாரு பாருங்க. எப்படி கட் பண்றாரு பாருங்க. நகோமியின் புருஷனாக எலிமெலேக் இறந்து போனான். அந்த இறந்து போன உடனே அந்த நகோமிட்ட ஆண்டவர் மறுபடியும் அந்த கிருபை பேசுது. என்ன பேசுதுன்னா, ஏமா நான் சொன்னேன்ல, பெத்லகேமுக்கு வந்துருன்னு சொன்னேன்ல, உன் மாப்பிள்ளை கேட்டானா? கேட்கல. இப்ப நான் உனக்கு ஒரு பாதை வச்சிருக்கேன். அந்த பாதையில் நடக்கிறதுக்கு என் கிருபை வேணும். நீ வர மாட்டேன்னு சொல்லிட்டேல, இப்ப வந்து இப்ப வர்றாப்புல ஐடியா இல்ல. 2 குமாரர்கள் மாத்திரம் இருந்தார்கள். 3வது இந்த நேரத்துல இவன் என்ன செஞ்சிருக்கணும்? நேரா பெத்லகேமுக்கு வந்திருக்கணும். ஏன்னா அந்த கிருபை பேசுது, கேட்கல. இவன் ஒரு முடிவு பண்றான். ஆண்டவரே, நீங்க சொல்ற ஐடியா இருக்கட்டும், ஆனா எனக்கு இந்த மோவாப் இடம் ரொம்ப பிடிச்சிருச்சு. நாங்கெல்லாம் ரொம்ப ஃபேமஸ்ங்க, பெரிய ஹோட்டல் வச்சிருக்கிறோம். பைபிள் இருக்கானா எனக்கு தெரியாது, ஆனா ஏதோ செழிப்பா இருக்கிறதுக்கு தெரியும். ஏன்னா அங்க சாப்பாடு கிடைக்குது. பெத்லகேம்ல சாப்பாடு கிடைக்கல, இங்க சாப்பாடு இருக்குது. அதனாலதான் நகோமி அவளுக்கு மோவாபிய பெண் கொண்டார்கள். ஓர்பால், ரூத். எப்ப பொண்ணு கொடுப்பாங்க சொல்லுங்க? நல்லா வசதியா இருக்கிறாங்க. கணவன் இறந்துட்டாரு, 2 பசங்க இருக்காங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ வந்துருமா, பெத்லகேமுக்கு வந்துரு. இவர்களுக்கு அந்த கிருபையை காது கேட்கவே மாட்டேங்குது. 10 வருஷம் வாசம் பண்ணினார்கள். அந்த 10 வருஷத்துல ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓர்பால், ரூத்
2 பிள்ளையுடைய கர்ப்பத்தை அடைச்சிட்டார். அப்படி பேசுறாரு பாருங்க. அந்த கிருபையை கட் பண்றாரு. கட் பண்ணி 10 வருஷம் வாசம் பண்ணார்கள். அவங்களுக்கு பிள்ளை இல்லை. பிள்ளை இருக்கா? பிள்ளை இல்லை. இருந்தா ஆண்டவர் தான் சொல்லியிருக்கீங்க. சரி, பிள்ளை இல்லை. பின்பு மக்லோன் கிளியோன் என்ற 2 பேர்கள் இறந்து போனார்கள். பாருங்க, ஆண்டவர் கிருபையில பேசுறாரு. அதான் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் வசனத்தில் ரூத் 1:1 நீ சஞ்சரித்துக்கிட்டு இருக்க, இதே தப்பு. ஆனா இப்ப செட்டில் ஆயிடாரு. எங்க சேர்ந்து பெத்லஹேமுக்கு வந்துரு. ஆனா 2வது வசனம் அங்கேயே இருந்து விட்டார்கள். செட்டில் ஆயிட்டார். இருந்து விட்ட நேரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, அப்பா நான் உனக்கு கிருபையை கொடுத்துருக்கேன், உங்களுக்கு ஜீவனோடு வச்சிருக்கிறேன். ஆனா இப்பயாவது நீ என்ன செய்ய வந்துருக்கேன்னு சொல்லி இப்பயும் வர்றாப்புல இல்லை. அப்ப அடுத்து பாருங்க, 2 ஆண் பிள்ளைகளும் இறந்துட்டாங்க. இப்ப தனித்து இருக்கிறார். இந்த நேரத்தில் இவ வாயிலிருந்து என்ன ஒரு வார்த்தை வருது அப்படின்னா, ரூத் 1வது அதிகாரம் 20 நான் நிறைவுள்ளவராய் போனேன். நிறைவுனா யாரு? கணவன் இருந்தார். 2 பசங்க இருந்தாங்க. பஞ்சம் தான் இருந்துச்சு, சாப்பாடு தான் இல்லை, எல்லாம் இருந்துச்சு. ஆனா இப்ப எனக்கு எல்லாமே இல்லை. சரி, இதுதான் அந்த ஒரு பேசிக் கான்செப்ட். இப்ப இந்த இதை நம்ம புரிந்து கொள்றதுக்கு சங்கீதம் 143வது அதிகாரம் 8வது இதான் நம்முடைய திருமகள் வாசனம். அதிகாலையிலே உமது கிருபையை கேட்க பண்ணும். நெகமி கேட்கல, நெகமி கணவன் கேட்கல, 2 பசங்களும் கேட்கல, வெறுமையா வந்துட்டான். ஆனா தாவீது என்ன ஜெபிக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 8வது வசனம், உமை நம்பி இருக்கு. இந்த நம்பிக்கையை தான் ஆண்டவர் பார்க்கிறாரு. நீ எவ்வளவு தூரத்துக்கு நீ நம்பிக்கை இருக்கிற அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்னா நீ கேட்கணும். அன்னைக்கு நேரம் நமக்கு நம்ம சில முடிவுகள் எடுப்போம், அதுதான் நமக்கு கரெக்டா தெரியும். இது எப்ப? அதிகாலையிலே. இந்த அதிகாலைங்கிறது ஒரு முக்கியமான டைம். அந்த நேரத்தில் நமக்கும் ஆண்டவருக்குள்ள ஒரு தொடர்பு ரொம்ப 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 முக்கியம். ஒரு பாஸ்டர் திருச்சியில இருந்து ரட்சிக்கப்பட்ட புதுசு, இப்போ அவர் கூட கான்டாக்ட் இல்லை. அப்படியே கேசட்ல என்ன அழகாக சொல்லுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம டெலிஃபோன் ரொம்ப பிஸியா இருக்குன்னு ஃபோன் வரும். ஆனா அதிகாலையில் இந்த லைன் டோட்டலி ஃப்ரீயா இருக்கணும். பரலோகத்திற்கும் பூமிக்கும் உள்ள டெலிஃபோன் லைன் ஃப்ரீயா இருக்கணும். அப்ப ஆண்டவருக்கு தெரியும் யார் யாரெல்லாம் இந்த 4 மணி 4:30 மணிக்கு ஜெபம் பண்றாங்கன்னு தெரியும். இங்க ஒரு சிலர் இருப்பீங்க, இங்கதான் நம்ம இடத்துல தான். எத்தனை மணிக்குமா நீ எந்திரிப்ப? அது 8 மணி ஆயிரும். உங்க செய்திக்குள்ள நான் எந்திரிச்சு பல்லு கூட தேக்க வந்து உட்காந்து. ஏன்னா தெரியும் நீங்க எந்த செய்றீங்கன்னா, எனக்கு என்னை உங்களால பார்க்க முடியும். இப்ப நான் என்னை உங்களால பார்க்க, அண்ணா நான் உங்களை பார்க்க முடியாது. இப்படியே அவர்கள் என்ன செய்றாங்க? அந்த கிருபியை இழந்து கொண்டே இருப்பாங்க. சரி, ஆண்டுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 10வது வசனத்தை வாசிப்போம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தார். அப்ப நெகோமி கணவன் 2 பிள்ளைகளுக்கு ஆண்டவருக்கு பிரியமானதை செய்யறதுக்கு மனசு இல்லை. நாங்க எடுக்கிற முடிவு தான் ரைட்டு. எங்க குடும்பத்தை இங்க எடுத்துக்கோங்க. நாகர்கோயில் இருந்து நாங்க விருதுல செட்டில் ஆயிட்டோம். என் தகப்பனார் காலத்தில் ஆண்டுடைய சித்தம் அது. புரிந்தாங்க. இன்னைக்கும் 1 மாதமாக என் தம்பி அமெரிக்கா போயிட்டார். எங்கேயுமே நான் நகர். ஒரு நாள் சாயங்காலம் வெள்ளிக்கிழமை என் மகளை பார்க்க போயிட்டு திரும்ப வந்தாச்சு. என்னுடைய வாழ்க்கைய இங்க விருதுநகர்ல ஆண்டவரோட கழிக்கிறதுக்கு கிருபை கொடுக்கிறார். ஆனா என்ன சொல்றேன்னா, அதிகாலையிலே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தோம். நீரே என் தேவன், நீரே என் தேவன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அநேகருக்கு அநேக ஆலோசனைகள் கொடுக்க அநேகர் இருப்பாங்க. ஏதாவது பிரச்சனையா நேரம் அங்க போ கேளு என்ன சொல்றாங்க. அந்த ஆலோசனை ஒன்றும் இல்லாம போயிடும். அகித்தோப்பளுடைய ஆலோசனை மாதிரி போயிடும். ஆனா உம்முடைய நல்ல ஆவி, அதுக்கு ஆவியிலே நல்ல ஆவி, அப்ப கெட்ட ஆவின்னு ஒண்ணு இருக்கா? அப்படி அந்த நல்ல ஆவிங்கிறது என்னன்னா, அந்த ஆவியானருக்கு உங்களுக்குள்ள ஒரு ஐக்கியத்தை தான் நல்ல ஆவி. எனக்கு என் ஆண்டவரை பார்க்கும்போது நல்லவரா தெரியுறாங்க. உங்களுக்கு எப்படி தெரியும் எனக்கு தெரியும். என்னுடைய பைபாஸ் சர்ஜரிக்கு முன்னாடி நான் எப்பவுமே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவேன். அது என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னை ஆசீர்வதித்தது போல ஆண்டவரால் இன்னொருத்தர் ஆசீர்வதிக்க முடியாதுங்கிற வார்த்தையை பல முறை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். நீங்க மறந்துட்டீங்களா? ஞாபகம். பைபாஸ் சர்ஜரி முடிச்சுட்டு ஒரு நாள் நான் ஹாஸ்பிட்டலில் உட்காந்துருக்கேன். அந்த
பாஸ்டர் வந்து என்னைய பிடி விடு விடு விடுன்னு விட்டார். எவ்வளவு திமிரில் அந்த வார்த்தையை சொன்னீங்க, திமிரில் சொன்னேன். யார் சொன்னார்? நான் கண்டுக்கிடவில்லை, குவைட்டா இருந்தேன், வாயவை திறக்கல. சொன்னேன், பாஸ்டர் நான் ஜீவனோட இருக்கேன்ல பாஸ்டர், எத்தனை பேர் இந்த பைபாஸ் சர்ஜரியில் மறிச்சிருக்காங்க உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு. அதெல்லாம் இருக்குது எதிர்த்து போயிட்டார். அப்ப இந்த நல்ல ஆவினா எனக்கு அவர் நல்லவருங்க, எப்பவுமே எனக்கு அவர் நல்லவர் தான். அந்த நல்லவர் அதிகாலையில் உங்கள்கிட்ட பேசணும், அவர் பேசுவார், நீங்க கேட்கணும், கேட்கும்போது ஒரு பாதையை காட்டுவார், இந்த பாதையில நீ போகணும், போகும்போது உங்களுக்கு அவர் நல்ல ஆவியானவராக தெரிவார். சரி, என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. செம்மையான வழி நெகேமியை பார்த்தோம். பெத்லெஹேம்ங்கிற ஒரு பாதை இருக்கு, அதுக்கப்புறம் வர்றா முதலே வந்துருக்கலாம் வந்திருந்தா கணவன் கிடைச்சிருப்பாரு, 2 பசங்க உயிரோடு இருந்திருப்பாங்க, ஒரு மகிழ்ச்சியான குடும்பமாக இங்க வாழ்ந்திருக்கலாம். ஆனா போனது ஒரு தவறான பாதை. அது மோவாப் தேசம், அந்த அருவருக்கிற இடத்துல போய் உட்கார்ந்துருக்காங்க. அதனால என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்ல. சரி, இப்ப இன்னொரு நபரை நான் உங்களுக்கு பைபிள் இருந்து காட்டுறேன். நெகேமியா உங்களுக்கு காமிச்சாச்சு. ஆதியாகமம் எடுத்துக்கொள்ளுங்கள், 24வது அதிகாரம் 27வது. இப்ப ஆபிரகாமுக்கு பெண் கொல்ல வேண்டும், கானானிய பிடிக்காது. அதிகாரம் 24வது அதிகாரம் 3 வசனம், நான் குடியிருக்கிற கானானுடைய குமாரத்திலே நீ எனக்கு குமாரர்களை பெண் கொள்ளாமல். ஒரு சில அம்மாமார்களுக்கு என் பையனுக்கு இந்த ஊர்ல இருந்து பொண்ணு எடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு காரியத்தை அவங்க சொல்றேன். இது பர்சனல். என்னுடைய மகள் டீனா தேவியா, எங்க சொந்தத்துல ஒரு ஃபேமிலி இருக்கு, ஒரு குடும்பம் இருக்குது. அந்த குடும்பத்துல நிறைய பெண் பிள்ளைகள் இருக்காங்க. இவ சொல்லிட்டா, எப்பா அந்த குடும்பத்துல இருந்து மட்டும் எனக்கு என் பசங்களுக்கு பொண்ணு எடுத்துடக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி சொல்றா. எனக்கு ஏதாவது ஆனா கூட என் மாப்பிள்ளைகிட்ட நான் ப்ராமிஸ் வாங்கிட்டேன், இந்த வீட்டுல இருந்து ப்ரெஸ் பண்ணுவாங்க, ஆனா எடுக்கக்கூடாது. ஏன்னா அந்த குடும்பத்தை பத்தி உனக்கு வேற ஆண்டு வேற தெரியும். அது மாதிரி இந்த கானான் தேசத்துல உள்ள மக்கள் பெண்களை பத்தி ஆபிரகாமுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதனால என்ன செய்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 27வது வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 24:27. என் எஜமானாகிய ஆபிரகாம் தேவனாயிருக்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் தம்முடைய கிருபையையும் தம்முடைய கிருபை, இந்த கிருபை பேசுதுங்க. யார்கிட்ட பேசுது? எலியேசர்கிட்ட பேசுது. எப்படி பேசுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆதியாகமம் 24:11 வசனம், ஊருக்கு புறம்பே ஒரு போய் தண்ணீர் கொண்டு வராங்க, ஒட்டங்களை மடக்கி என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஜெபம் பண்ணிக்கிறார். அந்த ஜெபம் எப்படி ஜெபிக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஒட்டத்தோட போயிருக்கேன், ஒரு பெண் வர்றா, கன்னி பெண்ணா இருக்கா, கல்யாணம் கிட்ட அவ எனக்கு தண்ணி கொடுக்குறா, என் ஒட்டத்துக்கு தண்ணி கொடுக்குறா. அப்படிப்பட்ட ஒரு பெண் நீங்க அனுப்புனீங்கன்னா அந்த பெண் தான் ஆண்டவர்னு சொல்லி மனதில் ஒரு சிந்தை, அந்த சிந்தையை ஆவியானவர், நல்ல ஆவியானவர் போடுகிறார். போட்டாருன்னா நான் அதனாலே அறிந்து கொள்ள செய்யும், அதனாலே அறிந்து கொள்ள செய்யும். என் எஜமானுக்கு அத இதுதாங்க அவர் பேசுகிறார். பேசுற கிருபை நான் புரிஞ்சு கொள்வேன் ஆண்டவரே அப்படிங்கிறார். அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகரின் மனைவி மில்காலுடைய குமாரத்தை இருக்கிற பெத்தமையை பிடித்து அவ ரெபேக்கால். அப்ப அந்த டைமிங்க பாத்துக்கணும். அந்த ரெபேக்கால் எந்த டைம் அவ வீட்டுல இருந்து கிளம்பணும், எந்த டைரக்ஷன்ல வரணும், வந்து எலிசர் தெரியுமா? கட்டாயம் தெரியாது. இவங்களும் அவங்களும் டோட்டலா வேற மாதிரி இருப்பாங்க. ஆனா இந்த எலியேசர் வருவாரு, பேசுவாருட்டு ஆண்டவர் விளக்கமாக சொல்லிட்டார் ரெபேக்கால். அந்த பெண் மகா ரூபவதி, புருஷனை அறியார், மகா ரூபவதி, ரொம்ப அழகான பெண். நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இருக்கிற பெண் பிள்ளைகளை தப்பா நினைக்கிறேன், உண்மையை சொல்றேன், அவங்களுக்கு நல்லா புதுக்குன்னு இருக்காங்க, புதுக்குன்னு இருக்காங்க. சுகர் வந்துருது. ஏன் வருது?
வேலை செய்யறது கிடையாது. ஆனா இந்த ரெபேக்கால் பாத்தீங்கன்னா என்ன ஒரு அருமையான பெண் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன் குடத்தை நிரப்பி ஏறி வந்தார். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் அவள் எதிரே ஓடி, உன் குடத்திலிருந்து தண்ணீர் கொஞ்சம் குடிக்க வேண்டும். தனக்கு எனக்கு தண்ணி கொடுங்க. இவர் எவ்வளவு குடிப்பாரு, கொஞ்சம் தான் குடிப்பாரு. குடிச்சிட்டு போயிடுவார்னு நினைக்கிறா. ஆனா நோ 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 நோ, அடுத்து இருக்குது. ஆதியாகமம் 24வது அதிகாரம் 12. அதற்கு அவள், குடியும் என் ஆண்டவரே, சீக்கிரமாக குடத்தை தன் கையிலிருந்து இறக்கி அவனுக்கு குடிக்க கொடுத்தால், கொடுத்த பெண். இப்ப எலிசர் கேட்க மாட்டேங்கிறார். எனக்கு தான் கேட்டேன், ஆனா ஒட்டகத்துக்கு நான் கேட்க மாட்டேன். குடத்தை குடிக்கணும், ஒட்டகத்திற்கு குடித்து தீரு மட்டும் அவளுக்கு மொண்டு வருவேன் என்று சொல்றாரு. ஒட்டகத்துக்கு கொடுக்கறது லேசு கிடையாதுங்க. அதனுடைய தண்ணி ஒரு திமிழ் மாதிரி இருக்கும். அது எவ்வளவு குடிச்சாலும் அது உள்ள போய்கிட்டே இருக்கும் சரண்டு. எத்தனை ஒட்டகன்னு பாத்தீங்கன்னா, இவர் கிளம்பி வர்றாரு. அப்ப ஒட்டகத்துக்கு எல்லாத்தையும் தண்ணி கொடுத்துட்டா. தண்ணி கொடுத்துட்டு அந்த மனுஷனை கொடுத்து, நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னு நம்ம திரும்ப சொல்லிடுறோம். ஆண்டவர் சங்கீதம் 143வது அதிகாரம் 8வது, ஆண்டவரே உமது கிருபையை அதிகாலை கேட்க பண்ணும். பேசுகிற கிருபை. நெகோமி கேட்கல. கணவன் போயிட்டார், 2 பசங்களை இறந்துட்டாங்க, வெறுமையாக திரும்ப வர்றார். காரணம், அந்த கிருபை பேசும்போது இவர் கேட்கல. ஆனா எலியேசர் அப்படி கிடையாது. எலியேசர் பேசும்போது ஆண்டவர் ஒரு பாதையை காட்டுறேங்கிறார். அந்த பாதையில யார் கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 24வது அதிகாரம், ஒரு தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். தூதன் முன்னாடி போவாரு, நீ பின்னாடியே போ. அதுதான் கிருபை. தூதனை பார்க்க முடியுமா? முடியாது. ஆனா கரெக்டா போயிடுவார். அதனாலதான் எவ்வளவு அருமையாக சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 27வது அதிகாரம் வந்தாச்சு. அந்த பொண்ணு சொல்றா, தங்கறதுக்கு இடம் இருக்குது, எங்க வீட்டுல வைக்கோல் இருக்கு, தீவனம் இருக்கு, தங்குறதுக்கு இடம் இருக்கு. அப்ப வந்து அவர் என்ன அழகா சாட்சி சொல்றார் பாருங்க. எஜமான 27வது வசனம், ஆதியாகமம் 24:27, என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாகிய கர்த்தருக்கு. இவருக்கு ஆண்டோட பேரே தெரியாது. பேரே தெரியாது. ஆனா எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனுக்கு சோத்திரம். ஆனா துதிக்க தெரியுதுங்க. இந்த அளவு என்னை கொண்டு வந்தாங்க, இம்மட்டும் உதவினை இனிமேங்களை காப்பாற்றணும். சோஸ்திராம். அவர் தம்முடைய கிருபையையும் தம்முடைய உண்மையும் என் எஜமானை விட்டு நிற்கவில்லை. நான் பிரயாணப்பட்டு வருகிறே, கர்த்தர் எஜமானுடைய சகோதரர் வீடு வரை என்னை அழைத்துக் கொண்டு வந்தார் சொல்லிட்டு, லாபான் ஒரு பிரதர் அவர்கிட்ட போய், சகோதரன் போய், இவன் என்ன செய்யறா அப்படின்னு கேட்டீங்கன்னா, 30வது வசனம், அவன் தன் சகோதரி தரித்திருந்த காதலி அவள் கையில் இருக்கிற கடகங்களை பார்த்தா நல்லா பசையுள்ள பார்ட்டியா இருக்க. இன்னைக்கு கோல்டுல உங்களுக்கு தெரியும் எவ்வளவுன்னு சொல்லி. ஆனா அந்த கோல்டெல்லாம் பார்த்துக்கிட்டு ஒரு வார்த்தையை சொல்றாரு. என்ன வார்த்தை சொல்கிறாருன்னா, 11வது வருஷம், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு உள்ளே வர. ஆண்டவர் ஒரு பாதையை கொடுக்கிறார். அந்த பாதையில கிருபையை கொடுக்கிறார். இந்த கிருபையை கொடுக்கும் பொழுது ஒரு தேவதூதன் நடத்துறாரு. இப்படி ஆப்போசிட்டான காரியம் பார்த்தீங்க. ரூத்துடைய வாழ்க்கையில டோட்டல் ஆப்போசிட். இங்க பாத்தீங்கன்னா அப்படி ஒரு சக்சஸ், அப்படி போய் 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 எப்படி போகுது. அடுத்து பாருங்க என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, உள்ள வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்ப தன்னை குறித்து எப்படி சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 35, அந்த எலியேசர் தன்னுடைய எஜமானனை குறித்து அப்படி பெருமையா பேசுறாரு. பெருமைன்னா அப்படி ஒரு பெருமை. கர்த்தர் என் எஜமானனை மிகவும் ஆசீர்வதிக்கிறார். இந்த ஆசீர்வாதம் பழைய ஏற்பாட்டு ஆசீர்வாதம். ஆனா இன்னைக்கு நமக்கு இதெல்லாம் இருந்தா நல்லா தான் இருக்கும். அவன் சீமானா இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு, மாடு, வெள்ளி, பொன், வேலைக்காரி, ஒட்டகம், கழுதை எல்லாத்தையும் கொடுக்கிறார். என் எஜமானுடைய மனைவியாக சாரால் முதிர் வயதான பொழுது என் எஜமானுக்கு ஒரு குமாரனை பெற்றார். எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறார். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில இந்த கிருபை நம்மளோட பேசணும். பேசும்போது தான் நம்மளால சரியான பாதையில நம்மளால போக முடியும். சரி, இதனால
என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் ஒரு மாப்பிள்ளை யாரு? ஈசாக்கு. 24வது அதிகாரம் 61. அப்பொழுது ரெபெக்காள் அவள் வேலைக்கால் இருந்து ஒட்டகங்கள் மேல் ஏறி அந்த மனிதனோடு கூட போனார்கள். எஜமான் ரெபெக்காளை அழைத்துக் கொண்டு போனார். ஊழியக்காரன் ஈசாக்கு தென் தேசத்திலே குடியிருந்தான். அப்பொழுது அவன் லகாய் லோவி என்கிற தொடர் வழியாக புறப்பட்டு வந்தான். ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியே போயிருந்தான். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தியானிக்கிற புருஷன்னா என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, வசனங்கிறது இதாங்க. ஆனா அதை தியானிக்க நமக்கு ஒரு புது வெளிச்சத்தை ஆண்டவர் கொடுக்கணும். நான் அந்த செய்தியை எழுதி வச்சுட்டு இன்னைக்கு காலையில வேறு ஒரு செய்தியை நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அதுல ரூத்தை குறித்து ஒரு வெளிப்பாட்டை கொடுத்துக்கிட்டே இருந்தார். அப்ப அதை தியானிக்கும் போது என்ன, அந்த ரூத் உள்ளதையும் இதையும் இணைக்க முடியுது. இணைக்கும் போது ஆப்போசிட்டை பார்க்க முடியுது. காரணம் தியானிக்கணும். நம்ம வாசிப்போம், தியானிக்க மாட்டோம். வெளியிலே தன் கண்களை ஏறெடுத்து பார்த்த பொழுது ஒட்டகங்கள் வர கண்டால், ரெபெக்காள் தன் கண்களை ஏறெடுத்து ஈசாக்கை கண்டபோது, எத்தனையோ ஆண்கள் அங்கே போயிட்டே இருந்தோம், எத்தனையோ. ஆனா இந்த நல்ல பாதையில, சரியான பாதையில போகும்போது அவளால் புரிந்து கொள்ளும், இது என்னுடைய கணவன். ஊழியக்காரனுக்கு அந்த வெளியிலே நமக்கு எதிராக நடந்து வருகிற அந்த மனிதன் யார் என்று கேட்டால், அவர் தான் என் எஜமான் என்று ஊழியக்காரன். இன்னைக்கு இருக்க பெண்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் கட்ட பிள்ளை. எங்க கூட பார்த்தா ஒரு மேரேஜ் இன்னும் ட்ராப் ஆயிடுச்சு, சொந்தக்கார பையனுக்கு. என்ன பொண்ணுகளுடைய கல்யாணம் ஆகாத பெண்களுடைய ட்ரெண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு புரோக்கர் என்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, இந்த பொண்ணு ரொம்ப விவரமா இருக்காங்களா. இவர் என்ன செய்யறாருன்னா, ஃபர்ஸ்ட் ப்ரொஃபைல கொடுக்குறாரு. ப்ரொஃபைல்னா எங்க வேலை பார்க்கறாரு, எவ்வளவு சம்பாதிக்கிறாரு, எக்ஸெட்ரா எக்ஸெட்ராலாம் காட்டினா அந்த பொண்ணை சொல்லுதான், எங்களுக்கு போட்டோவை காட்டு, அப்புறம் ப்ரொஃபைலை காட்டு. எங்க காலத்துலலாம், நான் சொல்லுவேன், எங்க காலத்துல நாங்க கல்யாணம் கிட்ட ஒரு லெட்டர் பேட் வரும். அதுல பொண்ணுக்கு என்னெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி 1, 2, 3 எல்லாம் இருக்கும். அப்புறம் உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சா நாங்க போட்டோவை காட்டுவோம், பிடிச்சிருக்கா கல்யாணத்தை கட்டி முடிச்சுட்டு போயிட்டு இருக்கு. இப்ப அப்படி கிடையாது. முதல் இதுதான் காட்டு, போட்டோவை காட்டு. ஆனா அங்க போட்டோ எல்லாம் கிடையாது. அந்த மனிதன் யார் என்று கேட்டார்கள். அவர்தான் என் எஜமான் என்று ஊழியக்காரன் சொன்னான். அப்பொழுது அவள் ஒட்டகத்தை விட்டு இறங்கி முக்காடிட்டு கொண்டாள். முக்காடு, இதுதான் என் முகத்தை என் கணவன் மாத்திரம் பார்க்கணும், வேற யாரும் பார்க்க கூடாது. சரியா? அடுத்து பாருங்க, ஊழியக்காரன் தான் செய்த சகல காரணம் ஈசாக்கு A to Z இங்க இருந்து எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு பாருங்க, உன் பொண்ணையே கொண்டு வந்தாச்சு. உங்க அப்பாவுக்கு நான் கொடுத்த வாக்க நான் நிறைவேற்றிட்டேன். ஒரு நல்ல பாதையில என்னை ஆண்டவர் கொண்டு போனாரு. இந்த வசனத்தை திரும்ப நம்ம வாசிப்போம். சங்கீதம் 143:8 இதான் கீ வார்த்தை. அதிகாலையிலே உமது கிருபையை கேட்க பண்ணும். உமை நம்பி இருக்குது. எலியேசர் நம்பி இருந்தார். அதனாலதான் எஜமான் சொல்லாரு, ஒரு தூதனை அனுப்புவார், எனக்கு காட்டுங்கன்னு சொல்ல. நம்புறையா, நீங்க சொல்றீங்க, நான் நம்புறேன். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பி. என் பிள்ளைக்கு, என் மகன் ஈசாக்கு, புறஜாதியர் பெண் காணான் பெண்ணெல்லாம் எனக்கு சரிபட்டு வராது. எங்க ஊர்ல இருக்கிற பொண்ணு எனக்கு வேணும். அதான் நல்ல வழி. உம்முடைய என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். இந்த ஆத்மா உயர்த்துறது எப்ப உயர்த்த முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க வந்துருச்சு. அந்த ஆத்மாக்கு என்ன நடந்துச்சு பார்த்து நம்ம முடிக்க போயிடும். ஆதியாகமம் 24வது அதிகாரம் 67 வசனம். அப்பொழுது ஈசாக்கு ரெபெக்காளை தன் தாய் சாராருடைய கூடாரத்திற்கு அழைத்துக் கொண்டு போய் அவளை தன் மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தார். ஈசாக்கு தன் தாய்க்கு கொண்டிருந்த துக்கம் நீங்கி, துக்கம் எங்க இருந்துச்சு? ஆத்மால இருந்துச்சு. எல்லாருக்கும் அம்மா பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். எனக்கு எங்க அம்மா ரொம்ப பிடிக்கும். என் முகம், எங்க அம்மாவுடைய முகம் எல்லாரும் சொல்லுவாங்க. என் முகம் என் மகளுக்கு வந்திருக்கு. ஆடிட்டர் ராஜாராம் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் யாருன்னு ஒரு மனைவி. என் மகளை கூட்டிட்டு லாங் பேக் போனேன்.
அந்த அம்மா என் மகளை பார்த்துட்டு ஐயோ ருக்குமணியை பார்த்தாப்புல இருக்கேன்னு சொல்லி சந்தோஷம் இருந்துச்சு எனக்கு. என் மகளுக்கு எங்க அம்மாவுடைய முகம் கிடைச்சிருக்குது. இங்க தனக்கு மனைவியாய் கொண்டு அவளை நேசித்தான் ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆத்துமாவில் ஆறுதல் அடைந்தார். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கருவேமுள்ள பிதாவே துதிக்கிறோம் ஐயா. சூழ்ந்து கொள்ளுகிற கிருபை இன்று நாங்கள் எங்களுடைய ஒரு பேசுகிற கிருபை நாங்கள் கேட்டோம் ஐயா. எங்கள் காதுகளிலே அது ஒலித்து நாங்கள் நல்ல வழியிலே நடந்து உம்மாண்டே வந்து சேர உதவி செய்ய ஐயா. பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் யான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்களை பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.